நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறி மளிகை கடை உரிமையாளரை ரோட்டில் தடுத்து நகை வழிப்பறி. வேடசந்தூர் அருகே உள்ள சுள்ளெரும்பு சுக்கம்பட்டியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் சுள்ளெரும்பு நாள் ரோட்டில் மளிகை கடை வைத்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியரான தனது மருமகளை ஒட்டஞ்சத்திரம் தாலுகா கொல்லப்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் இறக்கிவிட்டு மீண்டும் தனது கிராமத்தை நோக்கி மொஃபட்டில் வந்து கொண்டிருந்தார். வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் தாலுகாக்களின் எல்லைமேடு பகுதியை கடந்து வந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு நபர் இவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். தான் வருமான வரித்துறை அதிகாரி என்றும் தாங்கள் வரி செலுத்தாமல் கோடிக்கணக்கில் பணம் வைத்து உள்ளீர்கள் என்றும் கூறி அவரை மிரட்டி அவரது வாகனத்தை சோதனை செய்துள்ளார். பின்பு கைவிரலில் அணிந்திருந்த 1.25 பவுன் மோதிரத்தை கழட்டி வாங்கி கொண்டு வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு உங்களை விசாரணை நடத்த வேண்டும், உங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இது குறித்து செய்வதறியாத திகைத்து நின்ற பழனிசாமி தனது ஊருக்கு வந்து விசாரித்த பொழுது அங்கு யாரும் வரவில்லை என்பது தெரிய வந்தது. அப்பொழுதுதான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை அறிந்து வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறிய நபர் மீது வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறி மளிகை கடை உரிமையாளரிடம் நகை வழிப்பறி செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளவட்டியில் கொண்டு போய் பாப்பால பள்ளிக்கூடம் அந்த ஆள் பின்னாடி வந்தவர் எலிமீட்டர் கருப்பு, வண்டியும் கருப்பு, பேண்டு கருப்பு, சட்டை செம்பு கலரு, வண்டியும் மறிச்சாரு. என்னங்க பண்ணி நான் சேல் டிரைவரி அதிகாரி, நீ உம்பாட்டு நான் கூப்பிட கூட வந்துட்டேன் சார், நீ கூப்பிட்டதுக்கு நான் காது கேட்கல, நான் கிராமத்துக்காரன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கள்ளக்கடத்தில் தர பண்ணேன், சாவி எடுத்து கொடு வண்டி தர அப்படின்னு சாவி உருவி அந்த கீழே அந்த திருப்பி அந்த ஸ்பானர் போட்டிருக்கிற பெட்டி திறந்தார். பிறந்ததையும் இப்படி பார்க்கும்போது கையில் 1.5 பவுன் மோதிரம் இருந்தது. காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது 5 மணி தாங்க எடுத்து கொடுத்தாங்க. வீட்டில் வேண்டாம்ட்டேன், அதை வருஷ கணக்கில் போடாமல் வீட்டில் கிடந்தது. இன்றைக்கி எடுத்து கொடுத்தேன். முடிச்சுட்டு வந்து திரும்ப என்ன ஆகி போச்சுன்னா, மோதிரத்துக்கு உங்களுக்கு என்ன பில்லு இருக்குது, திருட்டு மோதிரம், திருட்டு வண்டி அப்படின்னு அவக்குன்னு 2 பிடிங்கிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சார் வண்டி நான் சாவி கொடுங்க, நான் வர்றேன், உங்களுக்கு ரசீது எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சொல்லி அந்த ஆள் கேட்கல. உங்கள் வண்டி சாவியும் பிடிங்கிட்டு போயிட்டான். அப்புறம் அந்த வண்டி போட்டேன். கொள்ள பிடிக்காத ஒரு தெரிஞ்ச ஒரு கவுண்டர் வந்தார். என்ன தம்பி இங்கே இப்படி பதறி நிற்கிற அப்படின்னாரு. ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ணேன், ஐயோ கொல்லப்பா இப்படி ஏமாற்றி இப்படி போனால் ரோட்டில் நீ சத்தம் போட்டுக்க வேண்டியது. அந்த நேரம் நம்ம சத்தம் போடுறதுக்கு ரோட்டில் ஒரு பிராணி வரல. அந்த மில்லு கிழக்கால பழனிசாமி முந்திரி தோட்டத்துக்காரமான அந்த மில்லு கிழக்கால கும்பகோணத்துக்காரர் தோட்டத்துக்கு பிரிவு கொஞ்சம் மேற்கால வடக்கால பக்கம் ஒரு விளம்பரத்துக்கிட்ட. உங்கள் பேர் யார் பேர்? உங்கள் பேர்? எங்கள் பேர் பழனிசாமி. ஊர் வந்து சுள்ளெரும்பு சுக்கம்பட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.